நம்மளுடைய முகத்தில் க்ரீம் போட்டால் வெள்ளை ஆகிடும், அந்த க்ரீம் போடுங்க, இந்த க்ரீம் போடுங்க, நிறைய க்ரீம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். டெர்மாவைட் ஆயின்மெண்ட் சொல்லி ஒன்று கிடைக்கும். அந்த இது இங்கே இந்தியாவில் அந்த க்ரீம் இல்லை, சவுதி அரேபியாவில் அந்த க்ரீம் இருக்குது. ஆனால் அதே க்ரீம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா குளோபஸ்டோல் அப்படின்னு சொல்கிற ஒரு க்ரீம் இருக்குது. அந்த ஸ்பெல்லிங்கை நான் அதில் வெளியே அனுப்புகிறேன். அந்த க்ரீமை நீங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கிட்டு அதை இரவு கொஞ்சம் எடுத்து நீங்கள் போட்டு விடணும் முகத்தில். 2 நாள் 3 நாள் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த முகத்தில் உள்ள எல்லா டேனும் போயிடும். தொடர்ந்து நீங்கள் நைட்டு கொஞ்சம் போல் எடுத்து முகம் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா காலைல பார்க்கணும் அந்த டேனெல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிறது இருக்கும். அப்புறம் காலையில் எழும்பி முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கோ தக்காளியோ எடுத்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிடுறோம். கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணணும். இப்படி டெய்லி நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே நம்மளுடைய முகம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய ரொம்ப அழகாக மாறணும், ரொம்ப சினிமாக்காரங்களை போல் மாறணும் அப்படின்னா நம்ம பியூட்டி பார்லர் போய் நிறைய காரியங்களை செய்யணும். அது கூட நம்மளுக்கு கொஞ்ச நாளில் நம்மளுடைய சாயல் அதை காமிச்சிடும். நான் இதை நீங்கள் போட்டு பாருங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரொம்ப அழகாக நம்முடைய முகம் மாறுவதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே முகத்தில் எல்லாமே மாறும். இந்த பருவு, சொரப்பு, கருப்பு, டேனு, அந்த கழுத்தில் இருக்கிறது, கண்ணுக்கு கீழே, அதெல்லாம் நீங்கள் தேய்ச்சி போட்டிங்கன்னா முகம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து நீங்கள் செய்யணும். 2 நாளில் நம்ம சரியாயிடும், 3 நாளில் அதெல்லாம் நம்பவே கூடாது. தொடர்ந்து நம்ம கொஞ்ச நாள் அந்த இதை போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு முகம் ரொம்ப நல்லா இருக்கும். பார்ப்பதற்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு, 2 பேருக்கு முன்பாக நம்ம நிற்பதற்கு நம்மளுடைய முகம் நமக்கே பிடிக்கும். பரவாயில்லையே, நம்ம முகம் எப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை பயிற்சி பண்ணியிருக்கிறேன், அதை போட்டிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தணும்.